வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஸ்லைஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஊற்ற போகிற டின்னில் வந்து பட்டர் தடவிட்டு மேலே வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து தயிர் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இது 250 ml கப்பு. சுகர் பவுடர் வந்து 200 grams, அதாவது 1/3 கப்பில் 4 கப்பு சேர்த்து நல்ல விஸ்கால் நல்லா கலக்கணும். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், மூணுமே மெல்ட் ஆகணும். சுகர் தயிர் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா திரும்பவும் அடிக்கணும். பாருங்கள், அடிக்க நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி நுரைச்சி வரணும், வந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ஆயில் வந்து 1 கப், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. மைதா 3 கப்பு, 1 கப் போட்டாச்சு. அதை கொஞ்சம் கலந்துட்டு 2வது கப்பு, 3வது கப்பு. இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கும் இந்த மாவு. ட்ரேயில் ஊற்றிடலாம். அவன் ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து கேக் டின்னை வச்சிடலாம். 180 டிகிரியில் மாற்றிக்காங்க. ஒரு 25 நிமிஷம் வைங்க. வேகலைன்னா திரும்ப வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உங்களை கத்தி விட்டு பார்த்திங்கன்னா அதில் எந்த இதுவும் இருக்காது, ஒட்டாது. இது இருந்தால் தான் ஓகே. சைடில் லேசாக எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு கவுத்தி போட்டிங்கன்னா கேக் வந்துடும். பாருங்க, அழகாக வந்துடுச்சு பாருங்கள். ரெண்டுமே நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, தெரியுதா? கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பாஞ்சியாக ஸ்ட்ரெச்சர் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், தெரியுதா? கேக் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.